வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உடல் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில, அதே போல உடல் சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த பயிற்சி செய்து கொண்டு வரும்பொழுது, ஒரு 5 நிமிடம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது, உங்களுடைய உடல்நிலை மாறக்கூடிய ஒரு ஆற்றல நம்ம பார்க்கலாம். இதுல உதாரணத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது சூரியக்கலை, இது சந்திரக்கலை, இது வெப்பத்தை தரக்கூடிய ஒரு நிலை, இது குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மூச்சு காத்த மாற்றும் பொழுது, நம்முடைய உடல் வெப்பமாக ஆகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து ஒரு சுறுசுறுப்பு அடையக்கூடிய ஒரு நிலை இந்த பயிற்சிக்கு உண்டு. எதுவும் இல்ல, நம்மளுடைய கையை இந்த அமைப்புல கொண்டு வரணும். இது பிரிகி முத்ரான்னு பேரு. இந்த 2 விரல்களும் மூடப்படுகிறது. இந்த 2 விரல் இப்படி கொண்டு வரும். இத இந்த நிலைக்கு கொண்டு வரும். இப்ப உதாரணத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற தூரத்தை மூடப்படுகிறது. இப்ப ஜஸ்ட் இந்த இடத்துல விரல்களை வைத்தால் போதும். ஃபுல்லா அழுத்த வேண்டாம். இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து இழுக்கிறது ஒரு எண்ணிக்கைனா, மூச்சு காத்து வெளியே விடும் பொழுது 2 எண்ணிக்கைகளாக மெதுவாக வெளியே அனுப்ப வேண்டும். இப்போ மூச்சு காத்து இழுக்கிறோம். இப்போ மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம். மூச்சு காத்த நம்ம உள்ள நிறுத்த வேண்டாம். இது போல நம்ம ஒரு 20 எண்ணிக்கை செய்யலாம். ஆரம்பத்துல 20 எண்ணிக்கை செய்துட்டு ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி ஒரு 20 எண்ணிக்கை. 20 எண்ணிக்கை என்பது நம்ம ஒரு சுற்றுகளாக வைத்துக் கொள்ளலாம். இது போல ஒரு 5 சுற்றுகள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் என்பது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் சோர்வுல இருந்து ஒரு சுறுசுறுப்பு அடையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த மூச்சு பயிற்சிக்கு உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இந்த மூச்சு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப நிலையில செய்யக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. இது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. சாதாரண மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ஒரு சுறுசுறுப்பு அடையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. நம்ம அந்த ஆஸ்மா, வீசிங், சைனஸ் இது போல பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதே போல ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். மூச்சு பயிற்சி என்பது நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஆற்றலை தரக்கூடியதா இந்த மூச்சு பயிற்சி என்பது. இதை நம்ம உங்களுக்கு நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையில ஒரு முறையும் அதே போல மாலையில ஒரு முறையும் இந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.